ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த கார்த்திகை சஷ்டியில் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கின்றேன் தங்கமே. நிராகரித்து விடாதே என் செல்வமே. நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட விஷயத்தை உனக்காக முடித்து கொடுக்கவும் நடத்தி வைப்பதற்கும் உன் வீட்டு வாசல் முன் வந்து கால் கடுக்க நிற்கிறேன். இந்த முருகன் காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே. என்னை நிராகரித்து விடாதே செல்வமே. உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் உன்னை சிறைபிடித்து விடும். உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை காட்டினாலும் அது குப்பைக்கு சமம்னு நினச்சிக்கோ. அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். சிந்தித்து எவ்வளவு தூரம் யோசிக்க முடியுமோ யோசித்து செயல்படு. சோதனையின்றி வாழ்க்கையில் சாதனை படுத்தியது என்று யாருமே இல்லை தங்கமே, எவருமே இல்லை. சோதனைகளை கண்டு தயங்காது, எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறி செல், நல்லதே நடக்கும். திரும்பவும் சொல்கிறேன் தங்கமே, கார்த்திகை சஷ்டியில் நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட விஷயத்தை உனக்காக முடித்து கொடுக்க நடத்தி கொடுக்க ஓடோடி வந்துள்ளேன் உன் திருச்செந்தூர் முருகன். உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறேன். நீ நல்ல உடல்நலன் பெற்று மன நிம்மதியோடு வாழ்கிறதுக்கு உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீ கேட்டபடி கொஞ்சமும் மாற்றம் இல்லாமல் உன் திருச்செந்தூர் முருகன் உனக்கு தரப்போகிறேன். உனது கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்று இப்போதைய உன் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் நான் திருச்செந்தூரில் இருந்து ஓடோடி வந்துள்ளேன் தங்கமே. உனது பிரார்த்தனைகள் எல்லாமே, நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகிறது. சந்தோஷம்தானே என் செல்வமே? எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறி செல். அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்து விடக்கூடாது. செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம், செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது தங்கமே. யோசித்து பேசு, கவனமாக இரு என்று தான் சொன்னேன். ஏன்னா வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் கேள். யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே. அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்து போலதாகி ஆகிவிடும். அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில் தான் உள்ளது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ. முதலில் கண்மணியே, காரணம் பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தான் இது நடந்துள்ளது. தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை விட அவர்களை தேட நினைக்கக்கூடாது. தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை நீ தேட நினைக்காதே. அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம்தான். அதுபோல் தொலைந்து விடாதே நீ. ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன்? கைகள் இருந்தும் ஊனம்தான் அவர்கள். சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லையே. ஆழம் தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லையே. நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லையே. மற்றவங்களோட எண்ணங்களே வேறு, ஏக்கங்களே வேறு, எதிர்பார்ப்புகளே வேறு. ஆனால் அனைவரின் ஒட்டு மொத்தமும் அன்பு ஒன்றிற்காகத்தான் தங்கமே. அன்பு ஒன்றுக்கு மட்டும்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை. அனைவரும் சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விளையாட்டின் விதிமுறை. இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானதுன்னு சொல்லலாம். மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலருடைய உண்மை முகங்கள். அப்படித்தானே தங்கமே? உண்மைதானே தங்கமே? எப்போதும் தன்னுடைய ஒரு சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகி விடணும் தங்கமே. நீ கேட்க மாட்டேங்கிறாய், இல்லையேல் அதுவே உன்னுடைய பெரிய தவறாகிவிடும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாது இருப்பது என்பது அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும். எனவே யோசித்து செயல்படு. தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும். தற்பெருமை அழிவை தேடி வரும். அன்பு பாசம் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மீட்டு தரும். ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கை கூட, இல்லைனா விட்டுவிட. உதவுவது போல் நடிப்பது மிகப்பெரிய பாவம். உன்னை சுற்றி உள்ள உறவுகள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறது. அது என் பிள்ளையிடம் ஒட்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சொன்னேன் இந்த திருச்செந்தூர் முருகன்.
அன்பிற்கு ஏங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர்களிடமும் உன் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும் தங்கமே. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. வாழ்நாள் முழுதும் வெற்றி பெற ஒரு எதிரியாவது தேவை உனக்கு. ஒரு எதிரியை என்று சந்தித்திருக்கிறாய் என்றால் நீ வெற்றி பெற தொடங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அவர்கள் தோல்வியில் படுகொலியில் விழப்போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். படுகொலியில் விழுவார்கள், பாதாளத்தில் விழுந்து விடுவார்கள். அந்த எதிரி சாதாரண எதிரி அல்ல, விஷ எதிரி தங்கமே. யார் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. இங்கு தேவையும் இல்லை. உன் வாழ்க்கை, உன் வட்டம், உன் குடும்பம், உன் சுற்றம், நீ பார்த்து பதனித்து போ. இங்கு வாழும் வாழ்க்கையானது உன்னுடைய வாழ்க்கை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல, அதை காட்ட வேண்டும் அவசியமும் அல்ல. எங்கிருந்தோ வந்தோம் என்பதை நினைப்பதை விட எதை நோக்கி செல்கிறோம் என்பதுதான் முக்கியம். பழையதை கிண்டாதை, வேண்டாம். யாரை எங்கே நிறுத்த வேண்டுமென்று எனக்கு தெரியும். நீ எங்கே நிற்க வேண்டுமென்றும் திருச்செந்தூர் முருகனுக்கு தெரியும். காயங்கள் இன்றி வாழப்போகிறாய் தங்கமி. காயத்தோடு இப்போது வாழ்ந்துகின்றிருக்காய், இனி காயங்களோடு வாழப்போவதில்லை. என் செல்வமே, மிகவும் கொதித்து போயிருந்த, அதனால் தான் திருச்செந்தூர் முருகன் உன்னோடு ஏக்கத்தோடு பேச வந்தேன். இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுவிட்டாயே என் தங்கமே. நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர், உன் மதிப்பு புரிந்தவர் மீது அன்பு செலுத்து. இன்று அன்பாக இருப்பவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று மட்டும் எதிர்பார்க்காதே. பலதரப்பட்ட மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நம்பிக்கை பொறுமையோடு மட்டும் உன்னுடைய செயலை செய்து கொண்டே வா. உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாக நொறுங்கி போகும். அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் உன் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது. அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம்தான். அதனால் தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிக பெரியதுன்னு சொல்கிறேன். அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதுமே, நீ வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாயே. அதனால் எதற்கும் நீ கலங்கக்கூடாது, எதற்கும் நீ பயப்படக்கூடாது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் திருச்செந்தூர் முருகன் நிச்சயமாக கொடுக்கப் போகிறேன். எல்லாம் நடக்கும், நல்லது நடக்கும், அது நன்மையாக இருக்கும், நிச்சயம் நடக்கும். நீ என் பிள்ளை தங்கமே. உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தையை மதிக்கப்படாத இடத்திலும் நீ யாரென்றும் யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனச்சாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அமைதியோடு கடந்து செல். இதுவே உனக்கு மிகப்பெரிய நல்ல பதிலை தரும். எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிறான். எவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த திருச்செந்தூர் முருகனை சரணடைகிறானோ அவன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். செல்வமே, உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதுதான் என்னுடைய முக்கியமான கடமை. நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் நெருங்க விட மாட்டேன். எந்த சூழலிலும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் துயரங்கள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ நினைத்தது நடந்துவிடும். ஓம் முருகா போற்றி போற்றி.